வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேசராசியோட திருமண வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகங்களின் செவ்வாயின் ஆதிக்கம் உட்பட நெருப்பு தத்துவத்தை கொண்ட முதல் ராசி மேசராசி ஆகும். இதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் வரும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மேசராசிகளின் திருமண வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் சில சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அவருடைய இடரை வாழ்க்கையை சில முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்கலாம். காதலும் நேர்மையை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்காரர்கள் மேலோட்டமாகவே அன்பு செலுத்த மாட்டார்கள். காதலித்தாலும் சரி, திருமணம் செய்தாலும் சரி, தங்கள் துணையின் மீது முழுமையாக மற்றும் ஆழமான பாசத்தை வைப்பார்கள். தங்கள் குடும்பத்திற்கு வாழ்க்கை துணையே அரணாக இருப்பார்கள். எத்தகைய சூழ்நிலையிலும் தன் துணையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மனதில் பட்டதை ஒளிமறைவின்றி நேராக பேசும் குணம் கொண்டவர்கள். இதை குடும்பத்தில் உள்ளாடி வேலைகள் அல்லது சூழ்ச்சிகள் இடம் இருக்காது. இவர்களின் சுறுசுறுப்பால் குடும்பத்தில் எப்போதும் ஒரு துடிப்பான சூழல் இருக்கும். திருமண வாழ்க்கை சலிப்பு தட்டாமல் இருக்க பல புதிய முயற்சிகளை எடுப்பார்கள். அடுத்து இவங்க எதிர்கொள்ள சவால் என்னென்னா, நெருப்பு ராசி என்பதாலும் செவ்வாய் அதிபதி என்பதாலும் இவர்களுக்கு கோபம் மூக்கின் மேல் இருக்கும். சிறு சிறு விஷயங்கள் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். இத்திருமண வாழ்க்கையில் அடிக்கடி சலசலப்பை உருவாகும். குடும்பத்தில் தாங்கள் எடுக்கும் முடிவுகளை இறுதியானதாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். துணையை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நினைப்பது ஈக மோதலுக்கு வழிவகுக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பொறுமையாக காத்திருக்க மாட்டார்கள். துணையிடம் குறைகளை கண்டால் அதை உடனடியாக விமர்சனம் செய்து விடுவார்கள். அடுத்து ஜோதிட ரீதியாக மேசராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானம் துலமாகும். இதன் அதிபதி சுக்கிரன். முரட்டு சுபாவம் கொண்ட செவ்வாய்க்கு ராசியாக மேசத்திற்கு நேர்த்தியான அழகும் கொண்ட சுக்கிரனின் வீடான துலம் 7ஆம் வீடு வருவதால் அவர்களின் வாழ்க்கை துணை மிகவும் அழகாக, கலைநயம் கொண்டவர்களாக மற்றும் தன்னை அனுசரித்து செல்பவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பெரும்பாலும் மேசராசியினருக்கு அமையும் துணை இவர்களின் வேகத்தை கட்டுப்படுத்தும் விதத்தில் அமைதியானவர்களாகவும் விட்டு கொடுத்து தன்மையுடையவராகவும் அமைவது இயற்கையின் நியாதி. அடுத்து சிம்மம், தனுசு ஓட்டம் கொண்ட நெருப்பு மற்றும் மிதுனம், கும்பம் உற்சாகப்படுத்தும் காற்று ராசிகள் ஆகும். கடகம் மற்றும் மகரம் இந்த ராசிகாருடன் இணையும் போது அதிகப்படியான விட்டு கொடுத்தல் அவசியம். அடுத்து இனிமையான இளரம் மேசராசினுக்கு நடைபெற என்னென்ன பண்ணணும்னா, வார்த்தைகளை விடாமல் மௌனம் காப்பது பல பெரிய பிரச்சனைகளை தடுக்கும். அடுத்து குடும்ப முடிவுகளை எடுக்கும்போது நான் சொல்வதுதான் சரி என்ற எண்ணத்தை கைவிட்டு துணையின் கருத்துக்களை சம உரிமையை அளிக்க வேண்டும். துணையின் சிறு சிறு செயல்பாடுகளையும் மனம் பாராட்ட கற்றுக்கொண்டால் இவர்களின் திருமண வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். சுருக்கமாக சொன்னால் மேசராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போல சற்று பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் மனப்பான்மையும் வளர்த்து கொண்டால் இவர்கள் வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை பார்ப்பது அரிது. சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மேசராசியை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.